எக்ஸலில் இந்த சின்ன டேட்டா செட்டை நல்லா கவனிங்க. நேம் இருக்குது, 3 குரூப்பில் அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போது இவங்க குவாலிஃபைடா இல்லை டிஸ்குவாலிஃபைடா அப்படிங்கிற ரிசல்ட் தேவை. நல்லா கவனிங்க, 3 குரூப்பையும் டெஸ்ட் பண்ணி 3 செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ரிசல்ட் வேணுங்கிறதுனால நாம் இஃப் ஃபங்க்ஷனோட AND ஃபங்க்ஷனை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இஃப் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு டெஸ்ட் ஆர்குமெண்ட் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு மல்டிபிள் செல்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை டெஸ்ட் பண்ணணும், மல்டிபிள் டெஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் தேவைங்கிறதுனால AND ஃபங்க்ஷனையும் உள்ளே கொண்டு வரலாம். ஜஸ்ட் நாம் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணோம்னா லாஜிக் 1 டெஸ்ட் 1, லாஜிக் 2 டெஸ்ட் 2. ஸோ இப்படி மல்டிபிள் செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூஸை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் 1 ஆர்குமெண்ட்டில் குரூப் 1ல் இருக்கக்கூடிய, அதாவது குரூப் 1 செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ greater than or equal to 80, அதாவது 80 இல்லை 80க்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா 70 or above பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே குரூப் 3ல் 60 or above பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ AND இங்கே என்ன வேலை செய்யுதுன்னா, நாம் ரெஃபர் பண்ண 3 செல்லுலேயும் அந்த வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி நமக்கு என்ன ரிசல்ட்டை உள்ளே கொண்டு வருவார்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் கொண்டு வருவார். அப்படி ட்ரூன்னு கொண்டு வந்துட்டார்னா, அதாவது 3 செல்லுலேயும் நாம் கொடுத்த வேல்யூலாம் இருக்குன்னா ட்ரூங்கிற ரிசல்ட் தான் வரும். அப்படி ட்ரூன்னு வரக்கூடிய ரிசல்ட்டை நமக்கு என்னவா டிஸ்பிளேயில் செல்லில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத இஃப் கிட்ட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ட்ரூன்னு வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் குவாலிஃபைடு, எஸ் அப்படிங்கிறது வரணும். ரிட்டர்ன் ரிசல்ட் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டபுள் கோட்குள்ளே கொடுங்க. இல்லை அது நம்பர் தாங்கிற பட்சத்தில் டபுள் கோட் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் நம்பரை கொடுக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ டெக்ஸ்ட்டு, அதனால் எஸ். ஒருவேளை ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆப்வியஸாக நோ தான் நமக்கு தேவை. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு அண்ட் மற்ற செல்ஸுக்கும் ரிசல்ட்டை ஃபில் பண்ணோம்னா இங்கே ஒரே ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகிருக்காரு. ஏன்னா 80 above and 70 above 60 above. ஸோ அப்போ நமக்கு குவாலிஃபைடு.